வணக்கம். ஸ்ரீமதி டிவி நியூஸ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி பேரூராட்சி பகுதியில் 2022-2023 ஆண்டு திருமயம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டுள்ள பயணியர் நிலக்குடையினை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மீண்டும் மஞ்சள் பை வழங்கினார். பேரூராட்சி தலைவர் சுந்தரி அழகப்பன் பொன் அமராவதி பேரூராட்சிக்கு உட்பட்ட 3வது வார்டு புதுவளைவு, 10வது வார்டு 4ஆம் நம்பர் ரோடு, 6வது வார்டு மாம்பழத்தான் ஊரணி கரை ஆகிய பகுதிகளில் 2022-2023 ஆண்டு திருமயம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பயணியர் நிலக்குடையினை சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி அவர்கள் ஆணைக்கிணங்க புதிய பயணியர் நிலக்குடையை பேரூராட்சி தலைவர் சுந்தரி அழகப்பன் தலைமையேற்று திறந்து வைத்தார். இவ்விழாவில் ஒன்றிய செயலாளர் அடைக்கலமணி, நகர செயலாளர் அழகப்பன், பேரூராட்சி செயல் அலுவலர் அண்ணாதுரை, துணைத் தலைவர் வெங்கடேசன், இளநிலை உதவியாளர் கேசவன், தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜெயராமன், பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் புவனேஸ்வரி, காளிதாஸ், இஷா விகாஸ், மாவட்ட பிரதிநிதிகள் சிக்கந்தர், காளிதாஸ், மாவட்ட விவசாய பிரிவு நிர்வாகி ஆலவயல் அழகப்பன், மாவட்ட தொண்டர் அணி நிர்வாகி முத்தையா, மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு நிர்வாகி சீமாட்டி அப்துல் லத்தீப், மாவட்ட விளையாட்டு பிரிவு நிர்வாகி ஆலவயல் சுவாமிநாதன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் இளையராஜா, முன்னாள் நகர செயலாளர் கோவிட் ராமன், முன்னாள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி ஆலவயல் முரளி சுப்பையா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு சுரேஷ், பேரூர் கழக துணை செயலாளர் ஜெயக்குமார், பேரூராட்சி ஒருங்கிணைப்பாளர் இம்ரான், வார்டு கவுன்சிலர்கள், வார்டு செயலாளர்கள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், நகர கழக நிர்வாகிகள், மாவட்ட அணிகளின் முன்னாள் ஒன்றிய நகர கழக செயலாளர்கள், கழக மூத்த நிர்வாகிகள், இளைஞர் அணி, மாணவர் அணி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். நடைபெறுகிற திருமயம் சட்டமன்ற தொகுதியில் பொன்னமராதி பேரூராட்சியில் திருமயம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் மாண்புமிகு மனிதநேய பண்பாளர் சட்டத்துறை அமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட இருந்தது. அமைச்சர் அவர்கள் முதல்வரின் ஆலோசனைப்படி ஒரு காணொலி காட்சி அதுக்காக சென்று விட்டார்கள். ஆகையால் நீங்கள் திறந்து விடுங்கள் அப்படின்னு ஒன்றிய செயலாளர், பேரூராட்சி தலைவர், தலைமைச் செயற்குழு உறுப்பினர், கழக மூத்த முன்னோடிகள், வார்டு செயலாளர்கள் அனைவரையும் கலந்து நீங்கள் திறந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அனைவருடைய ஒத்துழைப்போடு 3வது வார்டு புதுவளவு பஸ் ஸ்டாப்பு, 10வது வார்டு பழையப்பட்டியில் ஒரு பஸ் ஸ்டாப்பு, மாம்பழத்தான் ஊரணிக்கரையில் ஒரு பஸ் ஸ்டாப்பு, ஒரு 3ஐயும் சிறப்பாக திறந்து வைத்து நமக்கு ஆலோசனைகளை தந்து கொண்டிருக்கிற அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி, இந்த மொத்தம் 3க்கும் 21 லட்சம் ரூபா, அதுபோல் இன்னும் நிறைய பணிகள் நடக்கிறது. வருகிற 21 அல்லது 25 நம்ம சந்தை, அதே மாதிரி அமரகண்டம், மின் மயானம், இன்னும் பல நலத்திட்டங்களை முதல்வர் அவர்கள் புதுக்கோட்டையில் காணொலி காட்சி மூலியமாக திறந்து வைக்கிறார்கள். தேதி நாங்கள் சரியாக சொல்லவில்லை. அதுபோல் இன்னும் ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. இப்போ கூட ஒரு 9 கோடி ரூபாய்க்கு நிதியை சேர்த்திருக்கிறார்கள் பொன்னமராதி பேரூராட்சிக்கு. அங்கிருப்பு வேலைகள் முடிவடைந்த பகுதிகளில் எல்லாம் ரோடு செப்பனிடப்படுவதற்காக நிறைய வேலைகளை சேர்த்து இந்த மாதம் உறுதியாக வந்துவிடும்.
அதற்கு நமது சட்டத்துறை அமைச்சருக்கு நன்றியை சொல்லி, மாண்புமிகு நேரு அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி, இந்த விழாவில் கலந்து கொண்ட ஒன்றியத்தின் நாட்டின் செயலாளர் அவர்களுக்கும், தலைமை செயற்குழு உறுப்பினர் மாமா ஜெயராமன் அவர்களுக்கும், பேராட்சி தலைவர் அவர்களுக்கும், வார்டு கவுன்சிலர் விகாஸ் அவர்களுக்கும், நகர அவைத்தலைவர் அண்ணன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் கழக மூத்த முன்னோடிகள் அண்ணன் தேனிமலை அவர்கள், சிக்கந்தர் அவர்கள், தம்பி இளையராஜா அவர்கள், மாப்பிள்ளை முரளி அவர்கள் மற்றும் இளைஞரணி, தொண்டரணி, மாணவரணி, கழக மூத்த முன்னோடிகள், கவுன்சிலர்கள், வார்டு செயலாளர்கள், முத்தண்ணன் மற்றும் பெரியவர்களை தாய்மார் உங்கள் அனைவரையும் வருவதற்கான வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊராட்சிக்கு உட்பட்ட தொகுதிகளில் நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து தலா 7 லட்சம் மதிப்பில் பயனர் நிகழ்குடை 3 இடங்களில் இன்று திறந்து வைத்து சிறப்பித்திருக்கின்ற பேரூராட்சி தலைவர் அவர்களே, விழாவிற்கு தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்ற செயல் அலுவலர் அவர்களே மற்றும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேரூராட்சி செயலாளர் செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ஜெயராமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே, மகளிர்களே, அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பொன்னமராவதி பேரூராட்சிக்கு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் பொறுப்பேற்றிருந்து நகர்நிலை செயலாளர் கேட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றி தந்துள்ளார்கள். பொது பயனர் நிலக்குறை, அதாவது அண்ணன் அவர்கள் இடம் கொடுத்தார் சொன்னது போல இடைஞ்சலான பகுதியில் கூட இந்த கட்டி திறக்கப்பட்டுள்ளன. அதுபோல சந்தப்பேட்டை மற்றும் அமராண்டான் ஊரணி, மின் மயானம் மற்றும் பேருந்து நிலையம் போன்ற பல திட்டங்களை நமக்கு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் வாங்கி தந்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி, வணக்கம். ஊராட்சி தலைவர் சுந்தரி அழகப்பன் அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை திறந்து வைத்து உங்கள் மத்தியிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த நண்பர்களின் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல் இந்த பேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு நிலம் வழங்கிய கைலாச விநாயகர் நகரத்தார் அவர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்கிறோம். அவர்களுக்கும் அமைச்சருடைய சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.